வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தேசிய நல்லாசிரியர் விருது தமிழகத்தைச் சேர்ந்த இருவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் நலனில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இன்று போபாலில் இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளின் நலனுக்கு எதிரான எந்தவொரு வர்த்தக ஒப்பந்தத்திலும் பிற நாடுகளுடன் இந்தியா கையெழுத்திடாது என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நடப்பாண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் உள்ள தனியார் பள்ளி ஆசிரியர் திருமதி ரேவதி பரமேஸ்வரனும் திருப்பூர் அரசு பள்ளி ஆசிரியர் திருமதி விஜயலட்சுமியும் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த விருது தமக்கு அறிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று திருமதி ரேவதி பரமேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். எனக்கு பெஸ்ட் டீச்சர் அவார்ட் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். நான் 34 வருஷமா மேக்ஸ் டீச்சர், 8 வருஷமா பிரின்சிபலா இருக்கேன். மேக்ஸை எப்படி எளிமையா சொல்லி கொடுக்க முடியுங்கிறத பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் எழுதியிருக்கேன், கான்ஃபரன்சஸ்லாம் பேசியிருக்கேன், நிறைய டீச்சர் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். என்னோட ஆசையே நிறைய குழந்தைகளுக்கு மேக்ஸ் ஃபோபியா போகணும், சில்ட்ரனுக்கு மேக்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணும். அதில் தான் எனக்கு ரொம்ப நாட்டம். ஆஸ் அ பிரின்சிபல் நான் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், பெரிய பசங்க சின்ன பசங்களுக்கு சொல்லித்தரலாம், நிறைய கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுறதுலையும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நாடு முழுவதும் 45 பேர் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்க தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கடந்த கல்வியாண்டுலேருந்து இந்த கல்வியாண்டு புதுசாக சேர்க்கப்பட்ட மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 4 லட்சம் பேர் நம்ம சேர்த்திருக்கோம். இந்த 207 ஸ்கூல்ல எங்கெங்கெல்லாம் சேர்க்க முடியல, அதுக்கான காரணங்கள் என்னென்ன, குறிப்பாக ஒவ்வொரு ஏரியாலையும் ரிஜிஸ்டர் அப்படின்னு எடுப்போம். 5 வயது கடந்திருக்கின்ற பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் உடனடியாக எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், அதிகாரி பெருமக்கள் நேரடியாக அந்த வீட்டுக்கு சென்று பிள்ளைங்களை பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ல சேர்ப்பது வழக்கம். இப்படி எப்படி காரணங்கள் இருந்தாலும் சரி, அந்த பள்ளிக்கூடம் இருக்கின்ற சுற்று வட்டாரத்தில் அந்த கிராம பகுதியில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய நிலையை தான் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது. அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில், கோவை கிணத்துக்கடவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்களை குற்றம் சாட்டி மாணவிகள் காணொலி வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர்கள் குடித்துவிட்டு பள்ளிக்கு வருவதோடு பாலியல் ரீதியாக அத்துமீறுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை முதலமைச்சர் எடுப்பாரா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். விவசாயிகளின் நலனில் அஇஅதிமுக எப்போதும் அக்கறை கொண்டிருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இன்று திருச்சியில் விவசாயிகள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் சிறு குறு தொழில் துறையினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் நலனுக்காக அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் திரு எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டார். தமிழக சட்டப்பேரவையின் அடுத்த கூட்டத்தொடரில் ஆணவ கொலை தடுப்பு சட்ட மசோதாவை கொண்டுவர முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு சண்முகம் கோரியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், நெல்லை மாவட்டத்தில் மட்டும் ஒரு வருடத்தில் 240 ஆணவ கொலைகள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சாதி மறுப்பு திருமணங்களை செய்து கொள்ள தனி ஏற்பாடு இல்லை என்று கூறியுள்ள திரு சண்முகம், மாநிலம் முழுவதும் உள்ள தங்களது கட்சி அலுவலகங்களில் காதல் திருமணங்களை நடத்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் 4ஆம் இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம்.
தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடற்பகுதிகளிலும், மத்திய மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும், நாளை 26ஆம் தேதியன்று தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும், கேரள கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோர பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் இந்த நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை துறைமுகத்தில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக சென்னை மற்றும் காமராஜர் துறைமுக தலைவர் திரு சுனில் பாலிவால் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சென்னை துறைமுகத்துல நாங்க என்ன போக்கஸ் பண்றோம்னா, இருக்கிற கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீஃபர் பண்றது, புது கெப்பாசிட்டி ஜெனரேட் பண்றது பண்ணிட்டு இருக்கோம். இப்பொழுதுக்கு ஓன் ரிசோர்சஸ்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுல மெயின் ப்ராஜெக்ட்ஸ் நான் உங்களுக்கு இப்ப சமீபத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறோம். அதே நாங்க 4 எக்ஸிட் கோடவுன்ஸ் இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. 18,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஏரியா இருக்கும். 44 crores நாங்க ஓன் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றோம். கிளீன் கார்கோ வைக்கிறதுக்கு பேவ்ட் ஸ்டோரேஜ் யார்ட் டிமாண்ட் இருக்கு. 1 lakh ஸ்கொயர் மீட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம் 40 கோடிக்கு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல நமக்கு எலிவேட்டட் காரிடோர் NHAI கூட நடந்துட்டு இருக்கு. அதுல எங்க கான்ட்ரிபியூஷன் 235 crores இருந்தது. அது ஃபுல்லா நாங்க NHAIக்கு ரிலீஸ் பண்ணிட்டோம். மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டம் சூரியகவுண்டம் பாளையத்தில் புதிதாக திறக்கப்பட்ட அரசு தொழில் பயிற்சி நிலையத்தினை மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் பார்வையிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது விரைவில் தீர்வு காணுமாறு ஆட்சியர் திருமதி அழகு மீனா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் காவல்துறையினரின் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட கரும்பு விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் ஆட்டோக்களின் ஆவணங்களை இன்று ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி அணை அதன் முழு கொள்ளளவை எட்டவுள்ளதை அடுத்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 12,000 கன அடியாக குறைந்துள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 10 வார்டுகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. கசக்ஸ்தானின் ஷிம்கெண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஜூனியர் 25 மீட்டர் பிரிவில் பாயல் கட்டார் தங்கப்பதக்கத்தையும், நாம்யா கபூர் வெள்ளிப் பதக்கத்தையும், தேஜஸ்வினி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இதன் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் சீனியர் குழு பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. மகளிர் டிராப் பிரிவில் நீரு தங்கப்பதக்கத்தையும், அஷ்மிதா ஹல்வத் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றார். இதன் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. 25 மீட்டர் மகளிர் பிரிவில் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 28 தங்கம், 9 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கிறது. காமன்வெல்த் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 8 தங்கம், 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் தர்மஜோதியும், மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் மீராபாய் சானுவும், 44 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி ஸ்மிதா போயும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் ஜூனியர் பிரிவில் சௌமியாவும், மகளிர் இளையோர் பிரிவில் பாயலும் தங்கப்பதக்கம் வென்றனர். பவானி ரெட்டிக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது. ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் ரிஷிகாந்த சிங்கும், ஆடவர் ஜூனியர் மற்றும் இளையோர் பிரிவில் ஆறுமுக பாண்டியன் மகாராஜனும் தங்கப்பதக்கம் பெற்றனர். காஃபா கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்பதற்கான 23 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி வரும் 29ஆம் தேதி தஜிகிஸ்தானில் தொடங்குகிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா ஈராக் இடையேயான ஆட்டம் தற்போது கோலாலம்பூரில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தேசிய நல்லாசிரியர் விருது தமிழகத்தைச் சேர்ந்த 2 அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.